பாமகவில் உட்கட்சி விவகாரம் பூதாகரம் அடைந்த நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் ராமதாசும், சென்னையில் பாமக இளைஞரணி தலைவர் முகுந்தன் பரசுராமனுடன் அன்புமணியும் ஆலோசனை நடத்தினர். பாமக நிறுவனர் ராமதாஸ் கடந்த வியாழக்கிழமை கட்சியின் தலைவராகவும் நிறுவனராகவும் தானே பொறுப்பு வகிக்க உள்ளதாக தடாலடியாக அறிவித்தார். அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக மட்டும் இருப்பார் என்றும் தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்த அன்புமணி தான் தலைவர் என்றும் கட்சியின் தலைவராக செயல்படுவேன் என்றும் நேற்று தெரிவித்தார். தந்தை மகனுக்கு இடையே ஏற்பட்ட மோதலால் பாமகவில் பரபரப்பு நிலவி வருகிறது. இந்த நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்கள், மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் உள்ளிட்டோருடன் ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, ராமதாசும் அன்புமணியும் மிக விரைவில் இணைவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மிக விரைவில் இருவரும் சந்திப்பார்கள், பேசுவார்கள், நிகழ்ச்சிகள்லாம் சேர்த்து செய்வார்கள். பாமகவில் தலைவர் யார் என்பதில் மோதல் நீடித்து வரும் நிலையில் அன்புமணி ராமதாஸை வன்னியர் சங்க மாநில செயலாளர் கார்த்திக், வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் பாலு, முகுந்தன் ஆகியோர் சந்தித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், தற்போது அன்புமணி ராமதாஸை சந்திக்க யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? அவர்களுடைய வருகையின் முக்கியத்துவம் என்ன? அபிநயா கடந்த 10ஆம் தேதி அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் இந்த தலைவர் பொறுப்பை நானே எடுத்துக்கொள்கிறேன் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து நேற்று அன்புமணி இந்த தலைவர் பதவியில் நான் தொடர்ந்து நீடிப்பேன், பணியாற்றுவேன், சிறப்பான பணியாற்றுவேன் என்றெல்லாம் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இதனிடையே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் யார் தலைவர் என்ற ஒரு குழப்ப நிலை தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இடையே எழுந்துள்ளது. இந்த நிலையில் இந்த அன்புமணி ராமதாசனுடைய சகோதரியின் மகன் முகுந்தன் பரசுராமன் தற்போது அக்கறையில் உள்ள அன்புமணி வீட்டிற்கு வந்து அவருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். மீண்டும் அவரது தாத்தாவுடன் சேர வேண்டும், ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றெல்லாம் இருவருக்கும் ஒரு ஆலோசனையானது நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் இந்த வன்னியர் சங்க மாநில செயலாளர், சேலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சேலம் கார்த்திக் என்பவரும் தற்போது அக்கறையில் உள்ள அன்புமணி வீட்டிற்கு வருகை தந்துள்ளார். தொடர்ந்து அன்புமணி, சேலம் கார்த்திக், முகுந்தன் உள்ளிட்டோரும் இந்த ஒன்றிணைந்து சந்திப்பு ஏற்படுத்தி ஆலோசனை ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் பாலு அவர்களும் தற்போது அக்கறையில் உள்ள அன்புமணி வீட்டிற்கு வருகை தந்து தற்போது 4 பேரும் இணைந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும், இதுபோன்று உட்கட்சி பூசல் ஏற்பட வேண்டாம் என்றெல்லாம் ஒரு ஆலோசனையானது நடைபெற்று வருகின்றன. இது பாமக கட்சியினரிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றன. ஏனென்றால் கட்சியின் தலைவர் யார் என்று அழைப்பது ஒரு குழப்ப நிலை தான் ஏற்பட்டு வருகின்றன. அந்த கட்சியின் நிறுவனர் தான் தலைவர் என்று கூறுகிறார். நேற்று வழக்கமாக தலைவராக செயல்பட்டு வந்த இந்த அன்புமணி என்பவர் நான் தான் கட்சியின் தலைவராக மீண்டும் தொடர்வேன் என்றெல்லாம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த குழப்ப நிலையில் எப்பொழுது முடிவு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றன. அபிநயா, அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் ஆகியோர் தனித்தனியாக பல்வேறு முக்கிய நிர்வாகிகளை சந்திக்கிறார்கள். இதன் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். விரிவான கள விவரங்களுக்கு நன்றி வினோத்.